வணக்கம். ஒரு இயற்கையான இடத்த நினச்சிக்கோங்க அப்படின்னோடனே உங்களுக்கு மனசில் என்ன தோணும்னா, ஒரு அடர்ந்த காடு, ரொம்ப ஒரு பசுமையான புல்வெளி, அங்கே அப்படியே ஒரு அழகான ஒரு சின்ன நீரோடை, அங்கே வந்து ஒரு மான் அப்படியே தண்ணி குடிச்சிட்ருக்கு, அது தோணும். இல்லைனா ஒரு அழகான ஒரு கடற்கரை தோணும். இந்த மாதிரியான இயற்கை சூழல் அப்படின்னோடனே பசுமையான ஒரு இடம் தான் நமக்கு முதல்ல தோணும். அதுக்கு என்ன காரணம், எப்படி இதெல்லாம் இவ்வளோ வருடங்களாக உருவாச்சு அப்படின்னா, அதுக்கு முழுக்க காரணம் வனத்தில் இருக்கிற விலங்குகளும் பறவைகளும் தான். அது ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு மரத்தை போய் சாப்பிட்டு, அங்கே இருக்கிற சின்ன சின்ன பழங்களை சாப்பிட்டு, அந்த விதைகளை போகிற வழி எல்லாமே விட்டுட்டு போகுது அதோட கழிவுகளால். ஒரு யானை வந்து பல கிலோமீட்டர்கள் நடக்கும்போது அது பல விதைகளை வந்து அப்படியே நட்டுக்கிட்டே போகுது அதோட சாணத்தின் மூலமாக. இப்படி தான் இந்த காடுகள் வந்து உருவாகுது. நீங்கள் எளிமையாக ஒரு கிராமத்தில் கூட பாருங்களேன், முழுவதும் அப்படியே வயற்காடாக இருக்கும். ஆனால் ஒரு தண்ணீர் போகிற அந்த ஓடையில் மட்டும் பலவிதமான செடிகளும் மரங்களும் இருக்கும். ஏன்னா இங்கே தண்ணி குடிக்க வர்ற கொக்குனாலும் சரி, அங்கே இருக்கிற சின்ன சின்ன மிருகங்கள் ஆடுகள்னாலும் சரி, அது எங்கிட்டாவது ஒரு செடியை போய் சாப்பிட்டு வந்து இன்னொரு இடத்துல வந்து அது அதோட விதையை போட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள் அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், என்னென்னா, நீ நல்லா பாரேன், எல்லா மரங்களுக்கும் இந்த பறவைகளோ இல்லை விலங்குகளோ உதவி பண்ணுது. அதை சாப்பிட்டு விதையை வேறு இடத்துல போய் போட்டு அந்த மரம் திரும்ப வளர்கிறதுக்கு உதவி பண்ணுது. இப்படி உதவி பண்ணாத மரங்களோட விதைகள் வந்து அதுவாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். உதாரணத்துக்கு நீ இலவம்பஞ்சு மரத்தை பாரு, அந்த இலவம்பஞ்சு காயவோ இல்லை அந்த பழத்தையோ எந்த மிருகமும் சாப்பிடாது, எந்த காக்காயும் சாப்பிடாது, பறவையும் சாப்பிடாது. அது என்ன பண்ணும்னா, ஒரு காலகட்டத்தில் அந்த விதை, அந்த காய் வந்து வெடித்து அந்த விதை காற்றில் அதுவாக பரவி போய் ஒரு இடத்துல போய் விழுந்து முளைக்குது. இதை கவனிச்சியானே எங்கள் அண்ணன் சொன்னார். ஆமால, அது வந்து ஒரு கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்போது இந்த இயற்கை சூழல் அப்படின்னு சொல்கிற இந்த பசுமையான இடத்துக்கு எப்படி இந்த வனவிலங்குகள் உதவிகரமாக இருக்கோ, அதே மாதிரி ஏதாவது ஒரு விதமான விலங்கு மட்டும் அங்கே பெருகிருச்சுன்னு வைங்களேன், அந்த இயற்கை சூழலுக்கே ஆபத்து. அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, நீங்கள் இந்த 2012 படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, எல்லோ ஸ்டோன் அப்படின்னு ஒரு தூங்கும் எரிமலை ஒன்று வந்து யூஎஸில் இருக்குது, கலிஃபோர்னியாவில். அது வந்து ஒரு பெரிய நேஷ்னல் பார்க், ரொம்ப பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு இடம். அங்கே வந்து பலவிதமான வனவிலங்குகள்லாம் இருக்குது. அந்த இடத்துல மான்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால மான்கள் என்ன பண்ணுதுன்னா, நிறையா செடி கொடிகளை பூரா சாப்பிட்டு அங்கே வந்து நிறைய விதமான வேறு மரங்களை வந்து உயரமாக வளர விட மாட்டேங்குது. ஒரே மான்களாக இருக்குது. அதனால் மற்ற உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான இடமா அது வந்து இல்லை. இப்போ ஒரு அடர்ந்த ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து அந்த மரத்தை நம்பி வாழ்கிற சில உயிரினங்கள் வந்து பெருகும். ஒரு குரங்காகட்டும், கரடி ஆகட்டும், அங்கே கூடு கட்டுற பறவைகளாகட்டும், இதெல்லாமே வளரும். ஆனால் இது ஃபுல்லாக ஒரே புல்வெளி காடாக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த இடம் பசுமையான பாலைவனமாக மாறுது. அப்போ இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, சில ஓநாய்களை அந்த பார்க்கு உள்ளுக்குள்ளே இறக்கி விட்றாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா ஓநாய் இறக்கி விட்டால் எல்லாத்தையும் கடிச்சு தின்றோம், அதனால் போயிடுமா அப்படின்னா, அது மட்டும் இல்லை. ஒரு ஓநாய்க்குன்னு சொல்லி ஒரு ரேஞ்ச், ஒரு எல்லை இருக்கும். ஒரு ஓநாய் கூட்டம் இருக்குன்னா இத்தனை கிலோமீட்டர் அளவுக்கு அதோட எல்லை ஒன்று இருக்கும். அதை வந்து அந்த ஓநாய் கூட்டம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கும். அப்போது இந்த மான் கூட்டம் வந்து இந்த ஓநாய்கள் இருக்கிற பகுதியில் அதிகமாக உள்ளே வந்து வர்றதில்லை. அப்போ வராதனால இங்கே இருக்கிற செடி கொடிகள் மரங்கள்லாம் வந்து இன்னும் அடர்த்தியாக வளர ஆரம்பிக்குது. இது வளர ஆரம்பிக்கும்போது அதை நம்பி இருக்கிற மற்ற உயிரினங்கள், ஓநாய்களால் பிடிக்க முடியாத மற்ற சின்ன உயிரினங்கள், பெரிய உயிரினங்கள்லாம் வந்து அங்கே தஞ்சமடையுது. அந்த பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடர்காடாக மாறுது. அங்கே பல புதிய பறவைகள் வருது. அதனால் புதிய மரங்கள் உருவாகுது. அப்போது அங்கே இருக்கிற சின்ன சின்ன நீரோடைகளில் இந்த மான் கூட்டங்களால் பாதிக்கப்படாமல் அந்த நீரோடைகள் வந்து பெருசாகுது. நம்ம காட்டுக்கு புது ராஜான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பீவர், அது வந்து அங்கே சின்ன சின்ன டேம்களை கட்டுது. அங்கே சில உயிர் சூழல் வந்து உருவாகுது. அப்போ வந்து பல உயிரினங்கள் வர்றதுக்கான ஒரு ஆரம்ப நிலையாக இந்த ஓநாய்களோட பங்கு இருக்குது அப்படின்னு ஒரு விரிவான தகவல் வந்து வெளியே வருது. இதை ஒரு சில அறிவியலாளர்கள் மறுக்கவும் செய்கிறாங்க. அது எப்படிங்க, நீங்கள் இந்த மொத்த மாற்றத்துக்கும் ஓநாயை மட்டும் சொல்லுவீங்க, காட்டில் வந்து
இந்த மாதிரி மிருகங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஓநாயை விட மோசமான சில மிருகமும் இருக்குது. அதனால தான் அது வராது. அது என்ன மிருகம்னா மனுஷன்தான். மனிதனோட நடமாட்டம் அதிகமாகும் போதும் இயற்கையாகவே இந்த மிருகங்கள்லாம் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்க மிருகங்கள்லாம் வந்து தள்ளி போயிடும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓநாய்களுக்கு மட்டும் முழு கிரெடிட்டும் கொடுக்காதீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது எப்படியானாலும் இருந்துட்டு போகுது. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற விவசாயிகள்கிட்ட போய் பேசுனீங்கன்னா, என்னங்க உங்கள் தோட்டத்தில் மயிலெலாம் வருது அப்படின்னு நம்ம போய் அழகாக படம் எடுத்துக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து இப்போ மயிலால் ஒரே தொல்லையாக இருக்குப்பா, மயில் பூரா பயிரை பூரா சேதமாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மயிலெலாம் எப்படி இவ்வளோ அதிகமாகிடுச்சு ஒரு சில ஊர்களில் அப்படின்னா, மயிலை வேட்டையாடி சாப்பிட்ற ஆட்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர். ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வனத்துறை வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மயில்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிற மிருகங்களில் ஒன்று குள்ளநரி. குள்ளநரி பல ஊர்களில் ரிமோட்டான ஏரியாவில் இருக்கும். இப்போ அதுகளோட எண்ணிக்கை குறையும் போது மயில்களோட முட்டையும் சின்ன சின்ன குஞ்சுகளும் தான் அதோட உணவு. அப்போது ஒரு 5 முட்டை பொரிக்குது அப்படின்னா அதில் 4 தான் நல்ல மயில் குஞ்சு வரும். அதில் ஒரு 1-2 வந்து நரி பிடிச்சி காலி பண்ணிடும். அப்போ இதோட எண்ணிக்கை கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ மயில் இருக்கிறது கெட்டதானா, சில விவசாயிகள் எப்போ மயில் இருக்கிறதாப்பா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, எலி பிரச்சனை அதிகமாக இருக்கும். வயலில் எலி பிரச்சனை அதிகமாக இருக்குது, மயில் இருந்துச்சுன்னா மயில் எலியை காலி பண்ணிடும், எங்களுக்கு மயில் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது வந்து ஒரு உணவு சங்கிலி மாதிரி. சரியான எண்ணிக்கையில் நரிகள் இருந்தால் சரியான எண்ணிக்கையில் மயில்களோட எண்ணிக்கை இருக்கும். மயில்கள் எண்ணிக்கை சரியாக இருந்துச்சுன்னா எலிகளோட எண்ணிக்கையும் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று வந்து கூடுனாலும் குறைஞ்சாலும் இந்த சமநிலை வந்து பாதிக்கப்படும். அதுகளோட உணவு சங்கிலிக்கும் சரி, நம்ம நம்பி இருக்கிற விவசாய விளைபொருள்களோட விளைச்சலுக்கும் சரி. அப்போது நம்ம வந்து இந்த மயில்களை கட்டுப்படுத்துறதுக்கோ இதுக்கோ நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பெருசாக இது பண்ண தேவையில்லை. நம்ம தேவையில்லாமல் ஒரு சில மிருகங்களை வந்து அடித்து கொள்ளாமல் இருந்தாலே போதும். அதுகளை அதோட இடங்களில் வாழ விட்டாலே போதும். இப்போ கொசு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 to 6 மணி வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தட்டான் பறந்துக்கிட்டு இருக்குன்னா உங்கள் ஏரியாவில் கொசு எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுகளை பூரா வந்து திங்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தட்டான் எண்ணிக்கை ரொம்ப இருக்குன்னா உங்கள் ஏரியாவில் உயரமான மரத்தை காணாம், அங்கே இருக்கிற வவ்வால் வந்து தட்டானை சாப்பிடும். அப்போது வவ்வால் எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சுன்னா தட்டான் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடும். தட்டான் எண்ணிக்கை அதிகமாகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு கொசு தான் அழியும். சரி, இந்த கொசுவை எப்படி அழிக்கலாம் அப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இது நல்லதா கெட்டதான்னு தெரில. கொசுவோட டிஎன்ஏவெல்லாம் வந்து மாற்றி புது விதமான கொசுக்களை கோடிக்கணக்காக வந்து நாங்கள் வந்து பூமியில் பரவ விட போகிறோம். இந்த வகை கொசுக்கள் வந்து என்ன பண்ணும்னா, உங்களை வந்து கடிக்கும், தாவரங்களில் போய் சாப்பிடும். ஆனால் மலேரியா, டெங்கு மாதிரியான அதை பரப்புகிற அந்த வைரஸ்களையோ இல்லை வேறு எந்த ஒரு பாக்டீரியாவோ எந்த ஒரு கிருமியையுமே வந்து அது வந்து பரப்பாது. அந்த மாதிரியான ஒரு கொசுவை நாங்கள் வந்து இன்ஜினியரிங் பண்ணி நாங்கள் உருவாக்கியிருக்கோம் லேபில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி மம்மி பட கிளைமேக்ஸ் மாதிரி ஒரே பெரிய ஆஃப் ஸ்ப்ரிங் ஆக போதா அப்படின்றதும் தெரியலை. அப்போ இந்த மாதிரி மான்களாகட்டும், ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா பன்றிகள், காட்டுப்பன்றிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி விவசாயம் பல நூறு பல ஆயிரம் ஏக்கர்கள் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு அங்கங்கே கூட்டம் கூட்டமாக இருக்கிற இந்த பன்றிகளும் மான்களும் வந்து தொல்லையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரோபி ஹண்டிங் அப்படின்ற ட்ரோஃபினா உங்களுக்கு தெரியும், பெரிய பரிசு கோப்பை. ஹண்டிங்னா வேட்டையாடுறது. இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதை ஒரு டூரிசம் மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்க. என்னென்னா, நீங்கள் ஒரு 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 பல 100 சதுர கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல பல ஆயிரம் காட்டுப்பன்றிகள் இருக்குன்னா, நீங்கள் அதை ஒரு வேட்டையாடுற கம்பெனிகிட்ட கூப்பிட்டு நீங்கள் இதை வேட்டையாடுங்கன்னு சொன்னோம்னா அவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு ஒரு பன்னிக்கு வந்து ஒரு $50 கொடுங்க, $100 கொடுங்கன்னு கேட்பான். அதனால் டூரிஸ்ட்டுகளை கூப்பிட்டு, இந்தப்பா ஹெலிகாப்டரில் போ, இந்த இருக்குது பெரிய துப்பாக்கி, ஒரு தோட்டாக்குள்ள எனக்கு காசு கொடு, நீ வந்து இத்தனை பண்ணியை நீ வந்து சுடணும் அப்படின்னா உனக்கு வந்து இவ்வளோ ஃபீஸு அப்படின்னு சொல்லி ஒரு டூரிசம். நம்மளுங்க போய் எக்ஸைட்மெண்ட்டாக அதுகளை வந்து துப்பாக்கியில் நானும் சுட்டேன், நானும் வேட்டையாடினேன் அப்படின்னு பெருமையாக வந்து காட்டுற ஒரு டூரிசத்தை யூஎஸில் ரொம்ப கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, ஒரு வகை சிறுத்தைகள்,
அப்புறம் ஒரு சில மலை சிங்கம்னு ஒரு சின்ன விதமான சிங்கம் இருக்கும், இதோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு அதுக்கெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய மிருகங்கள் பட்டியலிருந்து தூக்கிட்டு இந்த வேட்டையாடிக்கலாம் அப்படின்ற லிஸ்ட்டில் போட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பிய நாடுகள் பூமி முழுவதும் இருக்கிற பல நாடுகளை போய் பிடிச்சாங்க இல்லையா, அதில் குறிப்பாக இந்தியாலையும் சரி ஆப்பிரிக்காலையும் சரி அந்த அந்த நாட்டில் இருந்து வர்ற பெரிய பணக்காரர்களும் சரி இராணுவம் மிலிட்ரியில் இருக்கவங்களும் சரி பெரிய பெரிய யானை சிங்கம் இதுகளை பூரா வேட்டையாடி தலையை பூரா வெட்டி வரிசையாக வச்சு ரொம்ப கம்பீரமாக ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருப்பாங்க. நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு குறைந்தபட்ச மரியாதை எதுவுமே இல்லாமல் அது மேலே ஏறி நிற்கிறது அந்த மாதிரிலாம் வச்சு இருப்பாங்க. என்னென்னா அவங்களோட கௌரவத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேட்டையாடிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவே நாங்கள் இயற்கையை பாதுகாக்கிறோம் அப்படின்ற பேரில் வேட்டையாடுறது. ஸோ இது அப்படியே என்ன சொல்கிறதுனா, இந்த டைவர்சிட்டியை காப்பாற்றணும்னா நம்ம தேவையில்லாமல் கொல்ல வேண்டாம், அதுகளை அதுகளோட ஏரியாவில் வாழ விட்டோம்னாலே வெவ்வேறு உயிரினங்கள் வாழும் அப்படின்றதான் ஒரு கருத்து. அப்போது நீங்கள் யாராவது தீவிரமான வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் சாப்பாட்டுக்காக ஆடு கோழியெல்லாம் வெட்டி சாப்பிட்றீங்களே, அதெல்லாம் சரியில்லையா, அதெல்லாம் தப்பு தானே அப்படின்னா, இது ஒரு பண்ணை முறையில் உயிரினங்களை உருவாக்கி அதுகளை சாப்பிட்றதுன்றது வேற. அது எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்துல போய் நம்ம உள்ளே புகுந்து தேவையில்லாமல் அதை காலி பண்ணுறதுன்றது வேற. ஏன்னா பூமியில் பூமியில் இருக்கிற மொத்த இடத்துலையும் நீங்கள் விவசாயம் பண்ணாலும் இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு பியூர் வெஜிடேரியனாக யாராலையுமே சாப்பாடு போட்டு வச்சுருக்க முடியாது. அனைத்து வகையான உணவுகளையும் சாப்பிடும்போது தான் அதுக்கான இடங்கள் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மீன்பிடி தடைக்காலம்னு ஒன்று இருக்குது. அப்போல்லாம் போட் எடுத்துகிட்டு கடலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அது இனப்பெருக்க காலமாக இருக்கும். மீன்கள் பல வகையான மீன்களுக்கு அதோட குஞ்சுகளையோ முட்டைகளையோ சேதப்படுத்திடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வகை பாட்டம் ட்ராவலர் வலையெல்லாம் போட்டோம்னா நிறைய இந்த மாதிரி பவளப்பாறைகள் இதெல்லாம் சேதமடையும், சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் அழியும்னு சொல்லியிருக்கு. அப்போது ஒரு பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது. எண்ட் ஆஃப் த டே நம்ம மனிதர்கள் மனிதர்களுக்கு எது லாபமோ அதை நோக்கி தான் ஒரு விஷயமும் செய்வோம். அப்போது நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யும்போது பிற உயிரினங்களுக்கும் இல்லை அந்த உணவு சங்கிலி அந்த செயின்களுக்கான எந்த சமநிலையும் பாதிக்காத மாதிரி நம்ம ஒரு திட்டமிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது அதே மாதிரி எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார். அவர் பயங்கர ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. அவர் என்ன சொன்னார்னா, இப்போது நீங்களாம் நல்ல டேஸ்டான மீன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கடல் வகையில் ஒரு 10 வகை மீன் சொல்லுவோம், ஒரு 15 வகை மீன் கூட சொல்லுவோம். அவர் இந்த சின்ன நாட்டு ரக மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐர மீன் குறவை மீன் அந்த மாதிரி வயக்காடுகள் சின்ன ஓடைகளில் இருக்கிற மீன்களை ஒரு பெரிய பட்டியலே சொன்னார். இந்த மீன் இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. முந்தையெல்லாம் அங்கேயே கிராமத்து சந்தையில் வச்சுருப்பாங்க. இப்போ அது ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா, இதே விவசாயிகள் வயல்களில் போடுற பூச்சிக்கொல்லி மருந்துனாலும் சரி இல்லை உரம் மாதிரியான விஷயங்கள் அந்த ஓடைகளில் கலந்து சின்ன சின்ன வாய்க்கால் வரப்புகளில் போய் அதுகளில் தான் அது வாழும். அங்கங்கே குட்டையில் தான் அந்த மீன்கள் இருக்கும். இதெல்லாம் போய் அந்த மீன்களை கொன்றுது. இல்லைனா இந்த ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ்னு ஒன்று இருக்கும், அது இந்தியாவுக்குள்ளே பரவிருச்சு. அந்த என்ன மீன் பேருட்டு எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு பாருங்கள். நீங்கள் எல்லா மீன் கடைக்கும் போனீங்கன்னா ஒரு மீன் மேலே முண்டிக்கிட்டு இருக்கும், அதை போட்டு கட்டையில் அடித்தா தான் கொல்ல முடியும். விரால் மீனா விராதான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான மீன்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ரக மீன்கள் கெண்டை கெளுத்தி குறவை ஐரை இது எல்லாத்தையும் இது நிறையா சாப்பிட்டு இதுக மட்டுமே அதிகமாகுது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. இதெல்லாம் பெருசு, இந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் தாங்கிட்டு அது இருக்குது. பூச்சிக்கொல்லியை தாங்காத சின்ன நாட்டரக மீன்களும் காலி ஆகிடுது. அப்போது நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா
அது வந்து அதனால் பாதிக்கப்படுறது எந்தெந்த உயிரினங்கள்லாம் இருக்குன்றதை பற்றி ஓரளவு புரிதலோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். திரும்ப நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், ஏன்னா லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க. இது இப்போ நண்டு இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு வந்து நண்டு ரொம்ப பிடிக்கும். நண்டில் வந்து ஸ்டோன் கிராப்னு ஒன்று இருக்கும். அது கை பார்த்திங்கன்னா அந்த கொடுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கும். இந்த கொடுக்க மட்டுமே என்ன சொல்கிறது, நம்மளை நார்மல் நண்டு மாதிரி நம்ம கடிச்சு சாப்பிட முடியாது. அதை நல்லா அவிச்சிட்டு நம்ம ஒரு கட்டையை வச்சு அடித்தா தான் அந்த அந்த ஓடே வந்து உடையும். இந்த நண்டுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த நண்டை யூஎஸில் எப்படி இருக்கும் பிடிப்பாங்க, கப்பலில் போயிட்டே இருப்பாங்க. அந்த நண்டை பிடிச்சா அந்த நண்டோட கொடுக்கு என்ன சைஸ் இருக்குன்றத ஒரு சின்ன ஒரு ஸ்கேல் மேன் வச்சு அளந்து பார்ப்பாங்க. இது இவ்வளோ திக்னஸ் இருக்கா, இவ்வளோ திக்னஸ் இருக்கா, சின்னதாக இருக்கா, அந்த நண்டை உள்ளே விட்டுருவாங்க. சரி, அடுத்து ஒரு நண்டு தேவையான அளவு இருக்குன்னா அந்த நண்டோட ஒரு கொடுக்க மட்டும் உடச்சிட்டு அதை இவங்க உள்ள பெட்டியில் போட்டுட்டு அந்த நண்டை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. நண்டுக்கு வந்து அந்த ரீஜென்ரேஷன் செல்கள் வந்து இருக்குது, டெட்பூல் மாதிரி. அந்த இன்னொரு கொடுக்கு வந்து வளர்ந்துடும். அதேமாரி சினையான நண்டு இருக்குது அப்படின்னா அதையும் திரும்ப தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஒரு நண்டால் ஆயிரக்கணக்கான புதிய நண்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனித்து பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஆன இடமாக பூமி இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். நன்றி. இது எக்ஸ்பர்ட் விசம். நான் மதுரையிலிருந்து கார்த்திகேயன்.